பார்க்குறதுக்கு கிழவ மாதிரி இருக்குதா? எவ்வளோ பேர் சோம்பேறிங்க தான் இப்படி உடம்பு வயிறு வச்சுருப்பாங்க. 10 வயசு குறைஞ்சிச்சா, 15 வயசு குறைஞ்சிச்சா, 20 வயசு குறைஞ்சிருச்சு பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள் உடம்பு. தேவையில்லாத பாட்டு தொப்பை அதை ஒன்று குறைச்சா போதும், இளமையாக அழகாக இருக்கலாம். இதுக்காக தனியாக சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்டு இது பண்ணி தேவையில்ல. டெய்லி அரை மணி நேரம் ஒதுக்குனா போகிறோம். எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு நேரமே இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் பச்சை பொய் தான். பெரிய பெரிய அதிபர்கள்லாம் அதிக ஆயுசோடு எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் தினமும் காலையில் ஒரு அரை மணி நேரம் மட்டும் டைம் ஒதுக்குங்க. சுறுசுறுப்பாக எளிமையாக்கலாம். என் கூட படிச்சவங்கெல்லாம் தாத்தா ஆகிட்டானுங்க. வெள்ளை முடிஞ்சுன்னா டை அடிங்க, பரவாயில்ல. டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஒரு 20 வயசு கம்மியாக தெரியும். நான் 10 வயசுன்னு சொல்லுவேன். 20 வயசு கம்மியாக தெரியும். இன்னும் 20 வயசுக்கு முன்னாடியே நான் இந்த மாதிரி இருப்பேன்னு சொல்லிக்கிறேன். இன்னும் 20 வயசு கழித்து பார்த்தாலும் நான் இதே மாதிரி தான் இருப்பேன். நான் தினமும் அரை மணி நேரம் இதுக்காக ஒதுக்குறேன். இதுக்காக ஸ்பெஷல் ஐட்டம் சாப்பாடெலாம் ஒன்றும் கிடையாது. இருக்கிறதுல கொஞ்சம் தேடி பிடிச்சி கொஞ்சம் காய்கறி சாப்பிட்றேன், அவ்வளோதான வழியை. நீங்களும் இந்த மாதிரி தினமும் ஒரு அரை மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணி உடல் ஆரோக்கியமாக வச்சுருங்க. இளமையாக சுறுசுறுப்பாக இருக்கலாம். எந்த நோய் நொடியும் வராது. நான் 30 வருஷம் ஆச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போய். 27 வருஷத்துக்கு மேலாகுது. இது வரைக்கும் காய்ச்சலே வந்ததில்லை. நீங்களும் இது மாதிரி ஹெல்த்தியாக இருங்க. நன்றி.